வணக்கம் நண்பர்களே. நேற்று பார்த்தது சூரபத்மன் தேவர்களை அவமதித்த கதை. இன்று பார்க்கப் போவது முருகன் தனது முதல் யுத்தத்தை தொடங்கும் அதிரடி நாள். சூரபத்மன் செய்த கொடுமையை கேட்ட முருகனின் கண்கள் தீ போல எரிந்தன. அவர் தன் தெய்வீக வேலை பிடித்து கூறினார், அநியாயம் செய்வோரை நான் நிறுத்தாமல் இருப்பதில்லை. தேவர்கள் அனைவரும் அவரை சுற்றி நின்று நம்பிக்கையுடன் வணங்கினர். அவரின் மயில் வாகனம் முன் வந்தது, வேல் பிரகாசித்தது, வானம் முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது. முருகன் தேவர்களின் தளபதியாக போருக்கு புறப்பட்டார். அந்த சமயத்தில் சூரபத்மனும் தன் இருண்ட அரண்மனையில் இருந்தான். அவன் சிரித்து கூறினான், ஒரு குழந்தை என்மேல் யுத்தம் செய்ய வருகிறானா? அவன் தனது சகோதரர்கள் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகியோரை போருக்கு அனுப்பினான். பெரும் சத்தத்துடன் அசுரப் படைகள் முன் வந்தன. முருகனும் தன் வேளால் ஒரே ஒரு வெளிச்சத்தில் சிங்கமுகனை வீழ்த்தினார். அவன் நெருப்பு போல பாய்ந்தார், தாரகாசுரனையும் தகர்த்தார். இது பார்த்த சூரபத்மன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் புரிந்து கொண்டான், இது ஒரு சாதாரண குழந்தை அல்ல, தெய்வத்தின் அவதாரம். முருகன் சூரனை நோக்கி வானத்தில் நின்று கூறினார், உன் அகந்தை முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. வானம் முழுவதும் மின்னல் போல ஒளி எழுந்தது. அந்த யுத்தம் சூரசம்ஹாரம் தொடங்கிய தருணம். இவ்வாறு நாள் 4 முருகனின் முதல் யுத்தம் நடந்தது. நாளை நாள் 5 சூரபத்மனின் கடைசி யுத்தம் மற்றும் அவரது மாற்றம். முருகன்